ஒரு கோயில், ஒரு அதிசய மரம். ஆனா இதையெல்லாம் விட ஆச்சரியம் ஒரு குழந்தை. அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற நம்பவே முடியாத ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை சாப்பாடு, தண்ணி, ஏன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம 16 வருஷம் உயிர் வாழ முடியுமா? இது ஏதோ கதை மாதிரி தோணலாம். ஆனா இது நம்மளோட அறிவியலையே கேள்வி கேட்கிற ஒரு நிஜமான புதிர். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். 16 1-2 வருஷம் இல்ல, சரியா 16 வருஷம். யோசிச்சு பாருங்க, பிறந்த ஒரு பச்சை குழந்தை ஒரு புளிய மரத்துக்கடியில அசையாம அழாம பேசாம ஒரு தியானத்துல இருந்திருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? சரி, அந்த 16 வருஷம் மௌனத்தை பத்தி பார்க்கலாம். அந்த குழந்தையோட பேரு மாறன். அவரோட அப்பா பேரு காரியார், அம்மா பேரு உடையநங்கை. ஆனா பாருங்க, மத்த குழந்தைங்க மாதிரி இல்லாம பிறந்த உடனேயே அந்த குழந்தை ஒரு ஆழமான தியான நிலைக்கு போயிடுச்சு. இங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. பிறந்த குழந்தை அழல, கண்ணை திறக்கல, அம்மா கிட்ட பால் கூட குடிக்கல. அதுக்கு பதிலா என்ன செஞ்சது தெரியுமா? அப்படியே தவழ்ந்து போய் அந்த கோயில்ல இருந்த ஒரு ரொம்ப பழமையான புளி மரத்தோட பொந்துக்குள்ள உட்கார்ந்துருச்சு. அங்கதான் அடுத்த 16 வருஷமும் தியானத்துல இருந்திருக்கு. அந்த மரத்துக்கும் இந்த குழந்தைக்கும் அப்படி என்ன ஒரு தொடர்பு? ஒரு புதிருக்கு விடை தேடி ஒரு ஞானி வர்றாரு. 16 வருஷமா மௌனம், இதை யாராவது வந்து உடைக்கணுமே. அப்பதான் வட இந்தியாவில இருந்த ஒரு அறிஞர் தெற்கு பக்கத்துல இருந்து வர்ற ஒரு தெய்வீக ஒளிய பாக்குறாரு. அந்த ஒளிய தேடி ஒரு பெரிய பயணத்தையே ஆரம்பிக்கிறாரு. அவர்தான் நம்ம கதையோட அடுத்த டர்னிங் பாயிண்ட். மதுர கவி ஆழ்வார், அவர்தான் அந்த அறிஞர். வட இந்தியாவில இருக்காரு. ஒரு நாள் தெற்கு வானத்துல ஒரு பிரகாசமான ஒளி, ஒரு தேஜஸ பாக்குறாரு. அதை பார்த்ததும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம். அந்த ஒளியே வழிகாட்ட தெற்கு நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. அவரோட பயணம் எங்க வந்து முடியுதுன்னா, ஆழ்வார் திருநகரில அந்த புளிய மரத்துக்கு அடியில. அங்கதான் அந்த மௌன குழந்தைய அவர் பாக்குறாரு. சரி, இப்ப மதுர கவி ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம். இந்த குழந்தை சும்மா மௌனமா இருக்கா, இல்ல உண்மையிலே ஒரு ஞானியா? இதை டெஸ்ட் பண்ண ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது ஒரு தத்துவமான கேள்வி. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அதாவது, இந்த உயிரில்லாத ஜடமான உடம்புல ஆன்மா வந்து பிறந்தா அது எதை சாப்பிட்டு எங்க இருக்கும்னு கேட்கிறாரு. 16 வருஷம், அத்தனை வருஷம் மௌனத்தை உடைச்சுக்கிட்டு அந்த குழந்தை முதல் முறையா கண்ணை திறந்து பேசுது. பதில் ரொம்ப சிம்பிள். அத்தை தின்று அங்கே கிடக்கும். அந்த ஒரு வரியில அந்த குழந்தையோட ஞானம் மொத்தமும் வெளிப்பட்டுடுச்சு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நம்ம ஆன்மா இந்த உடம்போட இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்குள்ளேயே கட்டுப்பட்டு கிடக்கும்னு அர்த்தம். இவ்வளவு ஆழமான ஒரு பதில கேட்டதும் மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உடனே அந்த குழந்தையோட கால்ல விழுந்து அவரை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்குதான் மாறனுங்கிற அந்த குழந்தை நம்மாழ்வார் ஆனாரு. இப்போ நம்மாழ்வாரோட கதை ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும், அவருக்கு 16 வருஷம் வீடா இருந்த அந்த புளிய மரம் இருக்கே, அதோட கதை இதை விட பெரிய ஆச்சரியம். அது ஒரு சாதாரண புளிய மரமே கிடையாது. இந்த மரத்துக்கு பேரு உறங்காப்புலி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதுக்கு சில விசித்திரமான குணங்கள் இருக்கு. ஒன்னு, இதோட இலைங்க ராத்திரியில மூடவே மூடாது, அதாவது தூங்காது. ரெண்டாவது, இந்த மரம் பூக்கும் காய்க்கும், ஆனா அந்த காய் பழமாவே மாறாது, பழுக்கவே பழுக்காது. மூணாவது, இதோட விதைகளை எடுத்து வேற எங்க நட்டாலும் முளைக்காது. நாலாவது, ஒரு நம்பிக்கை, மகாவிஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷன் தான் இந்த மரமா இங்க இருக்காருன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சாதாரணமா ஒரு புளிய மரத்தோட இலைங்க ராத்திரி ஆனா மூடிக்கும். ஆனா இந்த உறங்கா புலியோட இலைங்க 24 மணி நேரமும் பகல் ராத்திரி பார்க்காம திறந்தே தான் இருக்கும். இது இயற்கையோட விதிகளுக்கே அப்பாற்பட்ட ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம அந்த ஞானியான குழந்தைய பத்தியும் அந்த அதிசய மரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இப்போ அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம், இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த கோயிலோட மூலவர் பேரு ஸ்ரீ ஆதிநாதர். ஆதிநாதர்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா முதல் இறைவன் அர்த்தம். அதாவது இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடியே அவரா சுயம்புவா இங்க தோன்றி இருக்கிறார். இந்த ஆதிநாதர் சிலையில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, அவரோட பாதங்கள் பூமி கடையில ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, அந்த அதிசய புளிய மரம் மாதிரி இவரும் இந்த மண்ணுல ரொம்ப ஆழமா வேரூன்றியவர், யாராலும் அசைக்க முடியாதவர்ங்கிறத காட்டுது. சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடம் ஏன் இவ்வளோ புனிதமா கருதப்படுது? இன்னைக்கு வர்ற பக்தர்களுக்கு இந்த இடம் என்ன கொடுக்குது? ஏன் இது இவ்வளோ முக்கியம்? அதுக்கு காரணம், இந்த ஆழ்வார் திருநகரி நவதிருப்பதின்னு சொல்ற 9 கோயில் தொகுப்புக்கு மையமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஒரு குருஸ்தலம். ஜோதிடப்படி குரு பகவான் தான் கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதி. நம்மாழ்வார் உலகத்துக்கே குருன்னு போற்றப்படுறதால இந்த இடம் குருவோட அருளை பெற ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலமா இருக்கு. அதனாலதான் இங்க வர்ற பக்தர்கள் நிறைய பேர் கல்யாணம், குழந்தை பாக்கியம், முக்கியமா படிப்புல நல்லா வரணும், உயர்கல்விக்கு போகணும்னு வேண்டிக்கிறாங்க. குருவோட அருளை பெறணும்னா இங்க கொண்டை கடலி மாலையும் மஞ்ச துணியும் சாத்துறது ஒரு வழக்கமா இருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற இந்த ஒரு விஷயமே நம்மாழ்வாரோட பெருமையை சொல்ல போதும்.
பொதுவா எந்த பெருமாள் கோயில்ல பார்த்தாலும் கருடாழ்வார் நேரா பெருமாளை பார்த்து தான் இருப்பாரு. ஆனா இங்க அவர் மூலவரான ஆதிநாதரை பார்க்காம அவரோட பக்தரான நம்மாழ்வாரை நோக்கி திரும்பி இருக்காரு பாருங்க. ஒரு பக்தனுக்கு இறைவன் கொடுக்கிற எவ்வளவு பெரிய மரியாதை அது. இங்க நடக்கிற கருட சேவை திருவிழா ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. அப்போ என்ன நடக்கும்னா, நவதிருப்பதியில இருக்கிற 9 பெருமாள்களும் அவங்கவங்க கருட வாகனத்துல ஏறி இங்க ஒன்னா கூடுவாங்க. எதுக்கு தெரியுமா? தன்னோட மிகச்சிறந்த பக்தரான நம்மாழ்வாருக்கு மரியாதை செஞ்சு அவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக. இறைவன்களே வந்து போற்றும் அளவுக்கு ஒரு பக்தர்னா அது நம்ம நம்மாழ்வார் தான். இதை யோசிச்சு பாருங்க. பேசவே முடியாத ஒரு மௌன குழந்தை ஒரு பெரிய நம்பிக்கைக்கு குரல் கொடுத்திருக்கு. ஒரு மரம் இயற்கையோட விதிகளையே மீறி நிக்குது. இப்படிப்பட்ட அதிசயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம கண்டுபிடிக்கப்படாம எவ்வளவு மர்மங்கள் இந்த உலகத்துல காத்துக்கிட்டு இருக்குமோ?